ஹலோ வணக்கம். நான் சிவகுமார், ஃபிசிக்ஸ் சார், தஞ்சாவூர். இப்போ நடந்து முடிந்த நீட் தேர்வு 2024 அதுக்கான ரிசல்ட்டு வந்திருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்த நீட்டை பற்றிய அல்லது இந்த எம்பிபிஎஸ்ஸுக்கான அட்மிஷன் சார்ந்த கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோவாக இது இருக்கும். யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது மாணவர்களுடைய குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ மாணவர்களோட எதிர்காலத்தை நோக்கி தெளிவான முடிவெடுக்கிறதுக்கான வீடியோவாக இந்த வீடியோ அமையும். இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்போ நீட் 2024 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்டு இந்திய அளவில் 24,06,079 பேர். அதே எத்தனை பேர் பரீட்சை எழுதியிருக்காங்கன்னா 23,33,297 பேர். ஆக மொத்தம் எத்தனை பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,16,268 பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வுக்கு நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எம்பிபிஎஸ் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த வழிங்கிறது பணம் செலவு பண்ணியா இல்லாமையாங்கிறது அவங்களோட மதிப்பெண்ணை பொறுத்து இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அட்டெண்டன்ஸ்னு பார்க்கும்போது தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,398 கேர்ள்ஸும் 53,202 பாய்ஸும் ஆக மொத்தம் 1,53,600 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து நீட் எக்ஸாமினேஷனை அப்பியர் ஆகியிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். 1,53,600 பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து. இப்போ அவங்களோட மதிப்பெண்ணை வச்சு நேற்று முடிவுகளை வச்சு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக ஒரு சர்வே, அவங்க பண்ண சர்வே தான் நம்ம எடுத்து டிஸ்கஷன் பண்ணுறோம். இந்த டேட்டாவில் சில நேரம் உண்மைத்தன்மை இல்லாமல் கூட இருக்கலாம். அது நம்ம ஓரளவுக்கு நம்பி இதை நம்ம செய்கிறோம். 720 மார்க் 89 பேர் காமிச்சிருக்காங்க. அதாவது 1 to 89 720 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720. முதல்ல 67நாங்க, இப்போ இந்த டேட்டாவில் 89 காட்டுது. 68 தான் 719 மார்க் ஆரம்பிக்குது. 68வது ரேங்கில் 67 மார்க் 67 ஸ்டூடெண்ட்ஸ் 720 எடுத்ததாக சொன்னாங்க. இது அடுத்த டேட்டாவில் 89 பேர் 720 எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி 705 மதிப்பெண்கள் பெற்றவங்க, அதாவது அதுக்கு மேலே 720க்கும் 705க்கும் இடப்பட்ட மதிப்பெண்கள் 542 வரைக்கும் வருது ரேங்க்கு. அப்படி பார்க்கும்போது 550 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் அவங்களோட ரேங்க் பார்த்திங்கன்னா 1,44,000 வருதுங்க. அதாவது 550க்கு மேலே மாணவர்கள் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க? 1,44,000 பேர் எடுத்திருக்காங்க இந்த தேர்வு. இந்த தேர்வு எளிதானதா அல்லது மாணவர்கள் சரியான முறையில் தயார் பண்ணியிருக்காங்களாங்கிறது மாணவர்களுக்கும் அந்த தேர்வு எழுதினவங்களுக்கும் அந்த தேர்வை நடத்தினவங்களுக்கும் தான் அந்த தெளிவான பதில் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2019-20 பார்த்திங்கன்னா 279 காலேஜ் இருந்திருக்கு, 42,222 எம்பிபிஎஸ் சீட் இருந்திருக்கு. 2020-21 பார்த்திங்கன்னா 289 காலேஜ் இருந்திருக்கு, 43,435 சீட் இருந்திருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு. 2022-23 322 கவர்மெண்ட் காலேஜ் இருந்திருக்கு. இது இந்திய அளவில் பேசிக்கிட்டு இருக்கோம். 48,212 சீட் இருந்திருக்கு. 2023-24 கடந்த வருடம் 386 காலேஜாக இன்க்ரீஸ் ஆகி 55,880. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போவோம் பாருங்கள். 550 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க 550 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க 1,44,000 பேர் இருக்காங்க. 550 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க. இங்கே 386 காலேஜ் 55,880 சீட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான காலேஜஸ் இருக்குது. அதே நேரத்தில் அதிகமாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ரிப்பீட்டர்னு அவங்க தொடர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த 7.5வும் சரி ஜெனரல் கேட்டகரியிலையும் மார்க் நிறையா ஜம்ப் அப் பண்ணுது மேலே.
அதனால் நம்ம அந்த கட்டாப்பை வந்து முடிவு பண்ணக்கூடிய பொசிஷனில் நமக்கு நிறைய குழப்பங்கள் வருது. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணவங்க 1,47,583 பேர். கொஞ்சம் டேட்டா முரண்பாடுகள் இருக்கும், இருந்தாலும் இதை நம்ம நம்பி தான் ஆகணும். தேர்வு எழுதினவங்க 1,44,516. அதில் தகுதி பெற்றவங்க 78,693 பேர். எப்போ நான் சொல்கிறேன், போன வருஷம் உள்ளவங்க 2023-24. 2023-24 78,693 மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதே 2024-25 எழுதின 1,52,920 பேரில் 89,426 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த வருஷம் எழுதின மாணவர்கள் 1,52,920. தேர்வான மாணவர்கள் குவாலிஃபை ஆனவங்க 89,426. ஆக நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில் சில மாற்றங்கள் இருக்கலாம். அதை நம்ம பெரிதுபடுத்தாமல் நம்ம ஓரளவுக்கான ரப்பான ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவாக இது அமையும். ஸோ இதனால் இந்த பழைய டிஸ்கஷனை வச்சுக்கிட்டு, இது வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ண டிஸ்கஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப குழப்பம்தான். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸு இந்திய அளவில் இருக்க சீட்ஸோட எண்ணிக்கை 55,000 சொச்சம். ஆனால் 550 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க கிட்டத்தட்ட 1,00,000 சொச்சம். தமிழ்நாட்டில் வந்து அதிக காலேஜ் இருந்தாலுமே ரிப்பீட்டர் அதிக அளவில் பரீட்சை எழுதுறதுனாலையும், மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனாலையும், வினத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனாலையும் இந்த வருடம் வந்து நம்ம கட்டாப்பை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த கட்டாப்பை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதுக்காக ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40லேருந்து 45 மார்க் வந்து கட்டாப் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன வருஷம் வந்து 540க்கு கிடச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் வந்து 580 585க்கு கிடைக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த லோவஸ்ட் மார்க் 580 அல்லது 585 இதில் ஜெனரல் கேட்டகரியில் இது கீழே ஒரு 10 மார்க் இறங்கலாம் அல்லது மேலே ஒரு 10 மார்க் கூடலாம். ஏன்னா இந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7.5ல் 50 மதிப்பெண்கள்லேருந்து 60 மதிப்பெண்கள் உயரும் கட்டாப்பு. சார் போன வருஷம் 400 கிடைச்சிது அப்படின்னா இந்த வருஷம் 460 எடுத்தால் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. என்ன காரணம், 7.5ல் மாணவர்கள் அதிகமான அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிந்த நண்பர் ஒரு சென்டரில் சொல்கிறாரு, 5 மாணவர்கள் 630 மார்க் 620 மார்க் எடுத்திருக்காங்க சார் அப்படின்றார். அதாவது தமிழ் வழி கல்வி 7.5% படித்த மாணவர்களே அந்த மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. 620 630 7.5. அதனால் இன்றைய காலத்துக்கு இன்றைய நிலையில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தான் நம்ம ஓரளவுக்கான முடிவுக்கு தான் வர முடியுது. கன்ஃபார்மாக 40 to 45 மார்க் ஜென்ரல் கேட்டகரியில் கூடும். இதுக்கு மேலே தான் கூடலாம், இதுக்கு கீழே கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரியே 7.5ல் 50 to 60 மார்க்ஸ் கூடலாம். அதுக்கு மேலே தான் 10 மார்க் 20 மார்க் கூடலாமே ஒழிய அதுக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த யூடியூப் வீடியோவை திருப்பி ஒரு தடவை போட்டு நீங்கள் 2-3 தடவை பார்த்து உங்களுக்கான தெளிவை நீங்கள் பெறலாம். உங்களுக்கான சந்தேகங்களுக்கான பதிலை வந்து நான் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்லைடில், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ வெரி மச்.